வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது கார்த்திகை திருநாளுக்கு பிரசாதமாக அவுள் பொரி செய்ய போகிறோம். அவுள் பொரியில் இனிப்பு நம்ம செய்ய போகிறோம். பாருங்கள், இதில் 1 டம்ளர் வெல்லத்தை போட்டுக்கலாம். அது கூட கொஞ்சம் தண்ணி, அது கரையிறதுக்கு. வெள்ளை தண்ணியை கரைச்சக்கப்புறம் வடிகட்டி திருப்பி அதே பாத்திரத்தில் அந்த தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா பாகு மாதிரி வரணும். அதுக்கு முன்னாடி இந்த இதுன்னு சொல்லிடுறேன். இந்த 1 டம்ளர் ஃபுல்லாக நம்ம வெள்ளம் எடுத்தோம். அதே 1 டம்ளர் ஃபுல்லாக நம்ம பொரி எடுத்துக்கிறோம். அவுள் பொரியை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே எடுத்துக்கோங்க. அடுத்தது அதுக்கு தேவையான அளவு பொட்டுக்கடலை கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. அந்த பொரிக்கு ஏற்ற மாதிரி தேவையான நிலக்கடலை. பொரி, பொட்டுக்கடலை, நிலக்கடலை 3ஐயும் நம்ம கலந்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு சின்ன பவுலில் தண்ணி வச்சுக்கணும். இது எதுக்குன்னா, இந்த வெல்லம் கொதிக்குது பார்த்தீங்களா, நல்ல உருண்டை பதத்தில் வரணும். இது இந்த மாதிரி தண்ணியில் விட்டு பார்த்தா உருண்டை பதத்தில் வரணும். ஸோ இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும். பாருங்கள், நான் வரல. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி உருண்டை பதம் வந்தோடனே இந்த பொரியை போட்டு எடுக்க வேண்டியதுதான். பாருங்கள், பாகு வந்துடுச்சு. கொஞ்சம் கெட்டியாக வரணும். இன்னும் 2 நிமிட்ஸ் இருந்தால் கெட்டியாக வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம அந்த பொரியை போட்டு இனிப்பு பொரியை தயார் பண்ணலாம். இப்போ நம்ம அடுப்பை சன்னமாக வைக்கிறோம். வச்சுட்டு இந்த பொரியெல்லாம் போட போகிறோம். பொரி, பொட்டுக்கடலை, நிலக்கடலை போட்டு நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். இனிப்பு பொரி ரெடி ஆகிட்டே இருக்குங்க. நம்ம கார்த்திகை மாதத்துக்கு கார்த்திகை தீபம் அன்னைக்கு நம்ம செய்ய போகிற சாமிக்கு பிரசாதம் கார்த்திகை இனிப்பு பொரி. இது சூடாக இருக்கும்போதே நம்ம கையில் எண்ணெய் தடவிட்டு இது உருண்டை பண்ணியும் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா இது ஒரு தட்டில் அப்படியே பரிமாறிட்டு அப்படியே தூளாக கூட வச்சுக்கலாங்க. இது நம்ம இஷ்டம். இப்போ சூடாக இருக்க பொரியும் ஒரு தட்டில் பரிமாறிடலாம்.